அதனால் அவங்க வேறு கான்ஸ்டியூஷனல் பாடிஸோட பவர்க்குள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே இதில் பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்லிமெண்ட்டோ இல்லை இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. நீங்கள் வந்துட்டு வர ஒவ்வொரு வழக்கையும் ஒரு மாதத்துக்குள்ளேயே வழக்கை விசாரித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ அதே மாதிரி தான் ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணுது. ஆனால் இது ஒரு மாண்பு இருக்குது. அப்போ நம்ம அதாவது உங்களை வந்துட்டு ஒரு உச்ச பதவியில் உட்கார வச்சுருக்குன்னா கொஞ்சம் சுய அறிவோடையும் எல்லாரோட நன்மைக்காகவும் செயல்படுங்க அப்படின்னு ஒரு உள்ளர்த்தம் இதில் இருக்குது. அவ்வளோதான், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி செயல்படுவாங்க நம்பி தான் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதினவங்க எந்த காலவரம்பையும் நிர்ணயிக்கல. அவங்களால முடியாத நான் 3 மாதத்துக்குள்ளே நீ முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 200 எழுதும்போதே அவங்களுக்கு சேர்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்க போகுது. ஆனால் வர்றவங்க ஒரு மாண்போடு செயல்படுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இதை பண்ணாங்க. ஆனால் இப்போ வர்றவங்க அப்படி செயல்படுறதில்ல. அதனால தான் இந்த இஷ்யூவே வந்துச்சு.